ஸோ மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான இடத்துல அதை வந்து கால் பண்ணிக்கலாம். அது பேர் தான் மெத்தட். இப்போ ஒரு வேரியபிள் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அதுவுமே நம்ம ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் இந்த ஃபஸ்ட் டைமை கால் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். திஸ் இஸ் ஃபைன். பட் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்குள்ளே நிறையா லாஜிக் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேரியபிளுக்குள்ளே நீங்கள் லாஜிக்லாம் ஆட் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அவ்வளோதான். இதுக்குள்ளே நீங்கள் நிறையா லாஜிக்லாம் எழுதணும், நிறையா கண்டிஷன்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா தட் கேனாட் பி பாசிபிள். வேரியபிள் இஸ் ஃபார் ஜஸ்ட் டு ஸ்டோர் த வேல்யூ, அவ்வளோதான். பட் இஃப் ஐ வாண்ட் டு ரைட் த லாஜிக் விச் ஹேஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஆக்சுவலாக இது ஓகே, உங்களுக்கு கோட் பிளாக்கை நான் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா லாங்குவேஜ்லுமே இந்த கான்செப்ட் இருக்குது. பட் இது டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டில் இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு நேமை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு print my name அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே என்னோடய ஃபங்க்ஷனோட நேம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெத்தடோட நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் கலிபிரேஸ் க்ளோஸ் கலிபிரேஸ். இதுதான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அதனால நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தாலும் இஃப் கண்டிஷன், ஸ்விட்ச் கேஸ், ஃபார் லூப்பு, இல்லை கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை வேரியபிள் டிக்ளரேஷன், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எல்லாமே இது ஒர்க் ஆகும். பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா, இதை நீங்கள் கால் பண்ணும்போது தான் இது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். வேரியபிள் num ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் let I ஈக்குவல் டு 0. இது எது வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா நம் வரைக்கும். நம் அப்படிங்கிறது 10 ஆக்சுவலாக. ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் கன்சோல் லாக் I. ஸோ இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் பேஜை ஓப்பன் பண்ண உடனே அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ இதுவுமே நான் அந்த மாதிரி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சோல் எதுவுமே இருக்காது. கன்சோல் எம்டியாக இருக்குது ஆக்சுவலாக. புரியுதா? ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே இவ்வளோ பெரிய கோட் எழுதியிருக்கோமே ஏன் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் டிக்ளரிங் த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுக்கு பேர் டிக்ளரிங் த ஃபங்க்ஷன்ஸ். டிக்ளரிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிக்ளேர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக. அதாவது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது வந்து டிக்ளேர் பண்ணுறது மட்டும்தான். இதை கால் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா தென் we need to call the functions by using the name. நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன்னா இதான் என்னோடய ஃபங்க்ஷனோட நேம். ஸோ கொடுத்தா அப்புறம் தான் எனக்கு இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. அதாவது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃபைன் த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறது, அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான். இதுக்கு வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற நேம் தான், நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அடிஷனில் இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்டில் நான் வந்து A, B அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த A, B அப்படிங்கிறதுலாம் உங்கள் இஷ்டம் தான். நம்ம எப்படி வேரியபிள் நேமுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்ல, ஃபஸ்ட் நேம், சிட்டி, அந்த மாதிரி நான் இங்கே வந்து மேபி A, Bக்கு பதிலாக num1 num2 வச்சுக்கோங்க. 2 நம்பர் num1 num2. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்கு 2 வேரியபிளும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதோட மீனிங் என்னென்னா, எனக்கு வந்து லெட்டுங்கிற வேரியபிளில் நான் வந்து num1 num2 வந்து அடிஷன் கொடுத்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. இது வரைக்கும் ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? ஸோ அடிஷனுக்குள்ளே நான் வந்துட்டு num1க்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். நான் வந்து 2 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். num2க்கு பாஸ் பண்ணணும், 5 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 7 அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும் ஆக்சுவலாக. மேபி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நான் ஏதோ ஒரு வேல்யூவை ஃபைனலாக ரிசல்ட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் என்ன எழுதியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த அவுட்புட் அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலாக. தட்ஸ் இட். பட் எனக்கு வந்து அந்த அவுட்புட்டை வந்து எனக்கு ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நான் வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சுருக்கேன், மேபி நிறையா லைன் கோட் வச்சுருக்கேன். இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும். அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ திங்க் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஒரு டேட்டாவை ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நான் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு கொடுக்கணும் ஆக்சுவலாக கால் பண்ணுற இடத்துக்கு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஏதாவது ரிசல்ட்டாக தந்தால் இட் வுட் பி குட் ஆக்சுவலி. இந்த ஃபங்க்ஷன் நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கன்சோல் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது கன்சோல் பண்ணாலும் ஓகே, பட் எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை எனக்கு வந்து ரிட்டனாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன், இதுக்கு வந்து ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ரிட்டன் போட்டு RES. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து. அப்போ இதோட மீனிங் என்னன்னா நான் எப்பப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேனோ அப்போலாம் இது வந்து எனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். பட் இந்த ரிசல்ட்டை வந்து எங்கே ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கால் பண்ணுற இடத்துல. நான் இங்கே கால் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு வந்துட்டு 5 + 2 7. இந்த 7 தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஆனால் ஸ்டோர் ஆகிற இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் இக்னோர் பண்ணிக்கலாம். அது நம்மளோட டெசிஷன் தான். ஓகே தானே? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை இக்னோர் பண்ணலாமா, அது எதாக இருந்தாலும் ஓகே. இன்கேஸ் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை போட்டுக்கணும். ஸோ லெட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். எகைன் இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வர ரிசல்ட்டை எனக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் இன்னொரு தடவை லாக் கொடுக்குறேன், இந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வர ரிசல்ட்டை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இது எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கோ லைவ் கொடுக்குறேன். இதோட இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் ஃபங்க்ஷன் வந்துச்சா. இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ரிசல்ட்டு. தென் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு இது வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, எஸ், இது ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இதில் எனி டவுட்ஸ் ஆர் இன்னும் இதாக சொல்லணும்? கான்செப்ட் இப்போ பார்த்தா இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஆப்ஷனல் ஆக்சுவலாக. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் மற்ற லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து காமன் கான்செப்ட். பட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு சின்டாக்ஸ் மாறும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ஷனல். நீங்கள் தேவைப்பட்டால் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இங்கே ரிட்டர்ன் போட்டு RES அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு இந்த ரிட்டர்ன் வந்து ரிசல்ட்டாக வரும். சாரி, இந்த ரிசல்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆகிற ரிசல்ட்டை நான் இந்த இடத்துல ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அதுக்காக. எஸ், இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? போகிறாங்களோ அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராமிங்கில் இது மட்டும் தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட இன்டெலிஜென்ட் தான் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த கான்செப்டில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணலாம் ஆக்சுவலாக. இப்போ எனக்கு வந்து என்னென்னா செக் சைல்டு ஏஜ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஒரு சைல்டோட ஏஜை வந்து நான் கண்டுபிடிக்கணும். சாரி, செக் சைல்டு பை ஏஜ் ஆக்சுவலாக. சாரி, ஒரு ஏஜை நான் பாஸ் பண்ணுவேன், ஒரு நம்பரை நான் பாஸ் பண்ணுவேன். அந்த நம்பரை பேஸ் பண்ணி இது வந்து சைல்டா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகேவா? மேபி நம்ம எக்ஸாம்பிளில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இஃப் சைல்டோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஏஜ் இஸ் பிலோ 5. ஓகேவா? 5 தானே? ஓகே, 5 வச்சுக்கிறேன். பிலோ 5 இருந்தது அப்படின்னா கன்சிடர் இட்ஸ் அ சைல்டு ஆக்சுவலாக. ஓகேவா? அதை வந்து நம்ம சைல்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென் 5 எதாக இருந்தாலுமே வி வில் கன்சிடர் திஸ் ஆஸ் அ நாட் சைல்டு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபங்க்ஷன் செக் சைல்டு ஏஜ். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கொடுக்குறதா நீங்கள் என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து செக் சைல்டு ஏஜ்னு கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஏஜை வந்து நான் ஒரு நம்பராக ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரே ஒரு பேராமீட்டர் தான். என்னென்னா ஏஜ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர். இது எல்லாமே நம்ம வச்சுக்கிற நேம் தான். ஓகேவா? இது வந்து ஏஜ்னா ஓகே, அதுவே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது ஆக்சுவலாக. இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த இடத்துல நீங்கள் பீனு கொடுத்தா கூட ஓகே தான், இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டுன்னு கொடுத்தா கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ ஏஜ் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஏஜ்னு கொடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். இஃப் ஏஜ்
இந்த கண்டிஷன் நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் கிரேட்டர் தேன் 5, ஓகேவா, என்னோடய ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டனில் திஸ் இஸ் நாட் சைல்டு ஆக்சுவலாக. ஆமாவா, 5 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த அந்த இது வந்து எனக்கு சைல்டு இல்லை ஆக்சுவலாக. எல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டனில் திஸ் இஸ் சைல்டு ஆக்சுவலாக. இது ஓகேவா இந்த கான்செப்ட்? ஸோ இது ஒரு சிம்பிள் லாஜிக். இப்போ இந்த லாஜிக்கை வந்து நம்ம செக் பண்ணுவோமா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணணும் ஆக்சுவலாக. செக் சைல்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 6 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேவா, இது வந்து நான் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு பர்சன் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட் டேட்டா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு தடவை கால் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் செகண்ட் டேட்டா. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாமா? ஸோ லாகில் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கமா செகண்ட் டேட்டா. ஏன் கமா போட்டேன்னா 2 லைனாக க்ரியேட் பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2 லைனாக க்ரியேட் பண்ணால் நான் டைமில் வேணால் அப்படி ஜஸ்ட் ரெண்டுமே சேர்த்து போட்டேன். இப்போ இது எப்படி அவுட்புட் வரும், இதுக்கு என்ன அவுட்புட் வரும் என்ன சொல்ல முடியும் ஆக்சுவலாக? திஸ் இஸ் நாட் அ சைல்டு ஆக்சுவலாக. செகண்டுக்கு வந்து எனக்கு திஸ் இஸ் சைல்டு அப்படிங்கிறது வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இது மீனிங் என்னென்னா நான் வந்து பாஸ் பண்ணுறேன் 6 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். 6 அப்படிங்கிறது ஏஜ் 6 கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு இந்த அவுட்புட் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இந்த எதுவுமே இல்லை, அதனால் இட் வில் கம் அவுட். இன்கேஸ் நான் 2ன்னு பாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இது ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் எல்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும். அது ரிட்டர்ன் வந்தோடனே எனக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு எனக்கு திஸ் இஸ் சைல்டு அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும் ஆக்சுவலாக. எஸ். ஸோ இதில் எனி டவுட்ஸ்? இதுவுமே உள்ள கான்செப்ட் ஆக்சுவலாக. என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் நடக்காது ஆக்சுவலாக. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எப்போ ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ அந்த ரிட்டர்ன் கொடுத்ததோட சரியாகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாஜிக் எழுதினாலும் இட் வில் நாட் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனில் கடைசியில் ரிட்டர்ன் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஜாவாவில் எரர் வரும், மற்ற லாங்குவேஜை பற்றி இல்லை. ஜாவா ஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக. Return should be always end of the function actually. Return should be always end of the function. Okay va? Okay. இப்போ இந்த லாஜிக்கை நான் வந்து இங்கே சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா ரிட்டர்ன் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் இந்த லாஜிக்கெலாம் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே எரர் வராதா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். கொஸ்டின் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? இருக்காது. ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு முடிச்சிடறோம். அவ்வளோதான். இன்கேஸ் நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ராங் ஆக்சுவலி. திஸ் இஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா திஸ் இஸ் ராங் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த அவுட்புட்டே வரல. பார்த்தீங்களா எனக்கு இந்த லைனுக்கே போகாது. அது லைன் நம்பர் 38க்கே போகாது. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும் ஆக்சுவலாக. உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த லைன் நம்பர் 38 எனக்கு ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் முடிஞ்சோன்னா அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் விட்டுட்டு வெளியில் வந்துடும் ஆக்சுவலாக அது. ஸோ இட் வில் எக்ஸிட்ஸ் ஃப்ரம் த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஸோ ரிட்டர்ன் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும் இந்த ஃபங்க்ஷனில். தட்ஸ் இட். எஸ், ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Yes. So any other queries? No sir. Okay. Okay. ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன லாஜிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த சிம்பிளாக நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப் வந்து எவ்வளோ டைம் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பேராமீட்டராக 3ன்னு பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபார் லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகணும். அதே அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அந்த ஃபார் லூப் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஃபார் லூப் வந்து எனக்கு 30 டைம்ஸ் ரன் ஆகணும் ஆக்சுவலாக.
ஸோ 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து நமக்கு இந்த ஃபார் லூப் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் ஒரு நம்பரை பாஸ் பண்ணணும், அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இதில் நான் வந்து நிறையா சொல்யூஷன் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இது நான் பண்ணுறது மட்டும் இல்லை, மாதிரி கிட்டத்தட்ட இந்த இதுக்கு ஏகப்பட்ட சொல்யூஷன் இருக்குது ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக சொல்கிறேன். இஃப் I ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 0ன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாமா? ஈஸியாக, சிம்பிள் as it is. இதான் நான் கேட்டேன் ஆக்சுவலாக. இதுதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. ஃபைன். ஸோ இதே போல் இங்கே இன்னொன்று கொடுக்கலாம். இஃப் எல்சிஃப் கூட கொடுக்கலாம் ஆக்சுவலாக. எல்சிஃபோ இப்போ எதாக இருந்தாலும் ஓகே தான். எல்சிஃப் 1 அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும்? நமக்கு 1 வரும். அந்த மாதிரி நீங்கள் அப் டு 10 வரைக்கும் எழுதலாம். 10 11 எழுதலாம் எழுதிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. இது ஓகே தானே? ஓகே. ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி இது மட்டும் சொல்யூஷன் கிடையாது ஆக்சுவலாக. இதில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல இஃபுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? இஃப் எல்ஸ் இந்த இஃப் எல்சிஃபுக்கு பதிலாக திங்க், ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப பேசிக் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் எடுத்தேன் அதை. இதில் எந்த டவுட் எதுவுமே இல்லை, நம்ம அடுத்தது போகலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ வித் திஸ் திங் ஓகே. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம் மேனிப்புலேஷன். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஆக்சுவலாக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக. ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஆக்சுவல் ஜாவா ஸ்கிரிப்டோட யூசேஜ் ஆக்சுவலாக. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். ஆக்சுவல் ஜாவா ஸ்கிரிப்ட் யூசேஜ் அப்படிங்கிறது அந்த HTML பேஜை வந்து மேனிபுலேட் பண்ணுறது, அதுதான் அதோட மெயின் கான்செப்ட். இதெல்லாம் வந்து அதோட சப்போர்ட்டிங் கான்செப்ட்ஸ் தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தது. பட் அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனிபுலேஷன் பண்ணுறது. அந்த மேனிபுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். டைம் இருந்தால் கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ் பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப